இப்போ நம்ம கூகுளில் ஒரு வேர்ட் சர்ச் பண்ண உடனே ஆயிரக்கணக்கில் ரிசல்ட்ஸை கூகுள் நம்மளுக்கு ஒரு சில வினாடிகள்லேயே ஷோ பண்ணிடும். அதே மாதிரி இப்போ இருக்க பெரும்பாலான மக்களுக்கு கூகுளில் ஒரு வார்த்தை கூட சர்ச் பண்ணாமல் ஒரு நாளை கடக்க சொன்னால் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் ஒன்றாவது சர்ச் பண்ணுறதுக்கு கூகுள் பக்கம் கண்டிப்பாக போயிடுவாங்க. ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மேப்பில் இருந்து எஜுகேஷன், ஒர்க், ஷாப்பிங்னு எல்லாத்துலேயும் கூகுள் சர்ச் இன்ஜின் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக கூகுள் அவங்க சர்வீஸை மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? வழி தெரியாதவங்க ட்ராவல் பண்ண முடியாது, ஜிபே ஒர்க் ஆகாது, யூடியூப், ஜிமெயிலில் யூஸ் ஆகாது, எதுவுமே சர்ச் பண்ண முடியாது. சொல்லப்போனால் நிறைய பேருக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அந்த அளவுக்கு கூகுளோட தாக்கம் இப்போ மக்கள்கிட்ட இருக்கு. இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒன்றி இருக்க கூகுளில் முழுக்க நல்ல விஷயங்கள் மட்டும்தான் தேடப்படுதா, நல்ல விஷயங்கள் மட்டும்தான் காட்டப்படுதான்னு அது டவுட் தான். நம்ம ஃபோன், நம்ம சிஸ்டம், ஸோ என்ன வேணால் சர்ச் பண்ணலான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அதான் இல்லை. சில விஷயங்கள் சர்ச் பண்ணும்போது நம்ம டேட்டாஸ் திருடப்படலாம், இல்லை நம்ம கண்காணிக்கப்படலாம். ஏன் சில விஷயங்களை தேடுறதுனால நம்ம கைது கூட செய்யப்படலாம். கூகுளுக்கான கைட்லைன்ஸை மீறும் போது நம்ம மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா வன்முறையை தூண்டுற மாதிரி விஷயங்களை சர்ச் பண்ணுறது, குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறையில் கூகுள் மூலமாக தூண்டுறது, இந்திய அரசால் பேன் பண்ண வெப்சைட்டை சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக கண்காணிக்கப்படுவோம். அதே மாதிரி சில அருவருப்பான விஷயங்கள், மைண்ட் அப்செட் பண்ணுற மாதிரி விஷயங்களை சர்ச் பண்ணும்போது நம்ம கண்காணிக்கப்பட மாட்டோம். பட் அதெல்லாம் சர்ச் பண்ணும்போது நம்மளை மனதளவில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம எதை வேணால் சர்ச் பண்ணலான்னு நம்ம ஆளுங்க எதோ சர்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சில விஷயங்களை வெளியே சொல்றதுக்கு தயங்குவாங்க. பட் அந்த விஷயம் உலக அளவில் டாப் 5ல சர்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி உலக அளவிலேயும் சரி, நம்ம இந்திய அளவிலேயும் சரி, அதிகமாக தேடப்பட்ட நபர்கள், அதிகமாக தேடப்பட்ட வார்த்தைகளை இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். இது கண்டிப்பாக உங்களை ஆச்சரியப்படுத்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். முதல்ல இந்திய அளவில் அதிகமாக தேடப்பட்ட வார்த்தைகளை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது யூடியூப். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்கள யூடியூப் யூஸ் பண்ணுறவங்க எண்ணிக்கை தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. யூடியூப் லேர்ன் பண்ணுறக்கு, குக் பண்ணுறக்கு, என்டர்டைன்மெண்ட்னு பல வகையில் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வருது. ரசம் வைப்பது எப்படி, பியர்டு க்ரோ பண்ணுவது எப்படி, ஹவு டு ப்ரப்போஸ் எ கேர்ள்னு எந்த ஒரு டவுட்னாலும் யூடியூப் பக்கம் போயிடுறாங்க. கிட்ஸ்க்கு கார்ட்டூன்ஸ் பார்க்குறதுலேருந்து பெரியவங்களுக்கு நியூஸ் வீடியோ பார்க்குற வரைக்கும் யூடியூப் யூஸ் ஆகுது. ஸோ யூடியூப் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ரெண்டாவது அதிகமாக தேடப்பட்ட வெப்சைட் ஃபேஸ்புக். என்னதான் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸ்னாப்சாட்னு வந்தாலும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. வேறு பிளேஸில் இருக்கவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கு. ஃபேஸ்புக் ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, 142 மில்லியன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஃபேக் ஆனதுன்னு சமீபத்தில் ஒரு ஸ்டாட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 14 கோடிக்கு அதிகமான ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது. சொல்லப்போனால் பிரியா ஸ்வீட்டிங்கிற பேரில் 1 கோடி பேர் ஃபேக் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மை லைஃப் மை ரூல்ஸ்னு ஒரு ஃபேக் அக்கௌண்ட் குரூப் இருந்துட்டு இருக்கு. எது எப்படியோ இன்னமும் அதிக மக்களால் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்குங்கிறது தான் உண்மை. 3வது இடத்துல இருக்கிறது இன்ஸ்டாகிராம். டிக்டாக்கை பேன் பண்ண அப்புறம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணவங்க எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிருச்சு. ரீல்ஸ், ஃபோட்டோஸ், மீம்ஸ், கண்ணை கவரக்கூடிய விஷயங்கள் இன்ஸ்டாகிராம் ஈஸியாக யூஸ் பண்ணுறவங்களோட டைமை எடுத்துக்குது. ஒரு காலத்தில் ஃபேஸ்புக்கு இருந்த மாஸ் இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசினா ஃபோன் நம்பர் கேட்பாங்க. பட் இப்போ இன்ஸ்டா ஐடி கேட்கறது வழக்கமாயிருச்சு. யூடியூப் மாதிரியே இன்ஸ்டாகிராம்லேயே இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் வந்துருச்சு. இன்ஸ்டாகிராம்லேயே டிக்டாக் மாதிரியே தேய்க்க வீடியோ போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் டேட்டாவும் டைமும் போயிட்டுருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் இன்ஸ்டாகிராம் 3rd பிளேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்திய அளவில் அதிகமாக தேடப்பட்ட விஷயங்களில் முதல் 20 இடத்துக்குள்ளேயே 3 கான் வெப்சைட் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா ட்விட்டர், ஃப்ளிப்கார்ட் சர்ச் பண்ணுறவங்கள விட கான் வெப்சைட் சர்ச் பண்ணுறவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியாவில் அதிகமாக தேடப்பட்ட நபர்களை பற்றி பார்க்கலாம். ஃபோர்ப்ஸ் இந்தியாவோட லிஸ்ட்டு படி போன வருஷம் அதிகமாக தேடப்பட்ட நபர் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது கைரா அத்வானி. MS தோனி அன்டோல்ட் ஸ்டோரி மூவியில் சாக்ஷி கேரக்டர் ஆக்ட் பண்ணவங்க தான் கைரா அத்வானி. இப்போ டேரக்டர் சங்கர் டைரக்ஷனில் கேம் சேஞ்சர்னு ஒரு தெலுங்கு மூவி ஆக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த இடத்துல 2வது பிளேஸில் இருக்கிறது சுபம் கில். கில்லு போன வருஷம் நல்லா ஃபார்மில் இருந்தாருன்னு சில சர்ச்சைகள் அவர் சுற்றி இருந்துகிட்டே இருந்தது. GT கேப்டன்ஷிப்னு அவர் பேர் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இந்த லிஸ்ட்டில் டாப் 10ல் 6 கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அது போக 2 ஆக்டர், ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஒரு யூடியூபர் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்க 2 ஆக்டர்ஸில் ஒன்று கைரா அத்வானி, இன்னொன்று அவங்க ஹஸ்பண்ட் சித்தார்த் மல்ஹோத்ரா. இதில் ஆச்சரியம் என்ன, MS தோனி, விராட் கோலி, பாலிவுட் கான் ஆக்டர், சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ், பிஸ்னஸ் மேன் யாருமே இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் பிளேயர்ஸான மேக்ஸ்வெல், டிராவிஸ் ஹெட், நியூசிலாந்தை சேர்ந்த ரச்சின் ரவீந்திரன் டாப் 10ல் இவங்க 3 பேருமே இருக்காங்க. நெக்ஸ்ட் உலகளவில் அதிகமாக தேடப்பட்ட நபர்கள் யாருன்னு பார்க்கலாம். இதில் முதல் இடத்துல இருக்கிறது டைலர் ஸ்விஃப்ட். டைலர் ஸ்விஃப்ட்னா யாருன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். டைலர் ஸ்விஃப்ட் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சிங்கர், சாங் ரைட்டர். இவங்களோட நிறைய ஆல்பம் மெகா ஹிட் ஆயிருக்கு. குறிப்பாக குருவல் சம்மர் ஆல்பம் ஸ்பாட்டிஃபைல 2 பில்லியன் டைம் ப்ளே பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆன்டி ஹீரோ, ஷேக் இட் ஆஃப், லவ் ஸ்டோரி மாதிரி சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட் ஆயிருந்தது. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவருக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொனால்டோ பற்றி தெரியாதவங்க இன்டர்நெட்ல சூன்னு சர்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது த கோட் லயனல் மெஸ்ஸி. கோட்டுங்கிற பேர் இவருக்கு சரியா பொருந்தும். கடைசியாக நடந்த FIFA வேர்ல்டு கப்பை வின் பண்ண அர்ஜென்டினா டீமோட கேப்டன் மெஸ்ஸி இந்த லிஸ்ட்ல 3வது பிளேஸ்ல இருக்காரு. இந்த லிஸ்ட்ல டாப் 100ல ஒரு இந்தியர்கள் கூட இல்லைங்கிறது ஆச்சரியம். அடுத்து உலகளவில் அதிகமாக தேடப்பட்ட வெப்சைட்டில் யூடியூப் ஃபர்ஸ்ட், ஃபேஸ்புக் செகண்டில் இருக்குது. இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா உலகளவில் யூடியூப், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க எண்ணிக்கை பல கோடி இருக்கும். குறிப்பாக ஃபேஸ்புக்கில் ஒரே ஆள் 2-3 ஃபேக் ஐடியில் யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. 3வது பிளேஸில் இருக்கிறது ஒரு கான் வெப்சைட். கான் ஹப் வெப்சைட் தான் 3rd பிளேஸ். 4th பிளேஸில் அமேசான் இருக்குது. இந்த 4லேயே அதிகமாக ஆர்கானிக் டிராஃபிக் இருக்கிறது எதுன்னா அது கான் ஹப் வெப்சைட் தான். ஆர்கானிக் டிராஃபிக்னா என்னென்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும்.
ஆர்கானிக் டிராஃபிக்னா பே பண்ணாமல் அதிகம் பேர் வீடியோஸ் பார்க்குறது. அப்போ யூடியூப் ஃப்ரீ தானேன்னு கேட்டால் யூடியூப் ஃப்ரீ தான், பட் ஆட் இல்லாமல் பார்க்கறதுக்கு சில மூவிஸ் ரெண்ட் எடுத்து பார்க்கறதுக்கு எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எது எப்படியோ இனிமேல் ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணும்போது தெரியாத லிங்கை கிளிக் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களை யாராவது கண்காணிச்சிட்டு இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த டாபிக் ஆச்சரியமானதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.